Hi guys, good morning to all. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசைன் ஆஃப் வி பெல்ஸில் இருக்கிற சில ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ டிசைன் ஆஃப் வி பெல்ஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். டிசைன் a V belt drive to transmit 12 kilowatt to a compressor. The motor speed is 900 rpm and the compressor pulley runs at 300 rpm. ஸோ இந்த கொஷின் ஆக்சுவலாக நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே சால்வ் பண்ணியிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருக்கோம், எப்படி டிசைன் டேட்டா புக்கு யூஸ் பண்ணி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2016, அக்டோபர் 2023 இந்த 2 வருஷம் தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வி பெல்ட்டில் எந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய அடுத்த டைப், அதாவது வி பெல்ட்ல நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறும்னா N1 அதை பொறுத்து மாறும், N2 diameter D1 D2 C. உங்களுக்கு இந்த கைஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். N1 என்ன? ஸ்பீட் ஆஃப் த டிரைவர். N2 என்ன? ஸ்பீட் ஆஃப் த டிரைவன். D1 என்ன? diameter of the driver. D2 என்ன? diameter of the driven. C என்ன? center distance. ஓகேங்களா? ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பவர் கொடுத்துருக்காங்க. பவர் 12 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. N1 கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்பீட் ஆஃப் த டிரைவர். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் டிரைவர். கம்ப்ரஸர் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் கம்ப்ரஸர் ஆக்சுவலாக டிரைவன். ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஓப்பன் பெல்ட்டால் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ P1 பவர் கொடுத்துருக்காங்க, N1 கொடுத்துருக்காங்க, N2 கொடுத்துருக்காங்க. பட் D1 D2 சென்டர் டிஸ்டன்ஸ்லாம் கொடுக்கல. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிற பவருக்கு ஏற்ற மாதிரி அது A டைப் கிராஸ் செக்ஷன் பெல்ட்டா, இல்லை B டைப் கிராஸ் செக்ஷன் பெல்ட்டா, இல்லை C டைப் கிராஸ் செக்ஷன் பெல்ட்டா, இல்லை D டைப் கிராஸ் செக்ஷன் பெல்ட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோவை திருப்பியும் பாருங்கள். 1 மணி நேரம் நம்ம 10 நிமிஷம் ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் ப்ராப்ளத்தில் பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது வி பெல்ட்லேயே இன்னொரு ப்ராப்ளம், அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிசைன் வி பெல்ட். ஸோ டிசைன் வி பெல்ட் டிரைவ் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க வி பெல்ட் டிசைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் அது ஓப்பன் டிரைவா, க்ளோஸ் டிரைவ், கிராஸ் டிரைவா அப்படிங்கிறது அவங்க சொல்லல. ஸோ நம்ம வி ஹவ் டு மேக் அஷ்யூம். ஓகேங்களா? ஸோ டிசைன் வி பெல்ட்னு சொல்லிட்டாங்க. பவர் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக நம்ம கிவன் டேட்டா. ஸோ கிவன் டேட்டா எழுதிக்கலாம். given data power P is equal to 75 kilowatt. Speed of the driving wheel கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் த டிரைவிங் வீல் N1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1440 RPM தான் இருக்குது, ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன் வீல். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன் வீல் N2 அப்படிங்கிறது 400 RPM. அடுத்து diameter of the driving wheel கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? D1 அப்படிங்கிறது 300 mm கொடுத்துருக்காங்க. ஓகே. சென்டர் டிஸ்டன்ஸ் C கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சென்டர் டிஸ்டன்ஸ் C கொடுத்துருக்காங்க. C வந்து எவ்வளோ? 2500 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து diameter of the driver பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், D2 நமக்கு ஆக்சுவலாக கொடுக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ D2 நமக்கு கொடுக்கல. அடுத்து இந்த ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் KD இஸ் ஈக்குவல் டு 1.14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1.14. அப்புறம் சர்வீஸ் ஃபேக்டர். ஸோ சர்வீஸ் ஃபேக்டர் KS, சர்வீஸ் ஃபேக்டர் KS அப்படிங்கிறது 1.3. அப்புறம் கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த். ஓகேங்களா? கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த், கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1.07. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கைஸ் ஏப்ரல் 2014, ஏப்ரல் 2015, ஏப்ரல் 2016, அக்டோபர் 2017,
அக்டோபர் 2018, ஜூன் 2022, நவம்பர் 2022, அக்டோபர் 2024, ஏப்ரல் 2025, அக்டோபர் 2025. ஸோ ஆல்மோஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஆல்மோஸ்ட் 10 வருஷம் கேட்டிருக்காங்க கைஸ் இந்த ப்ராப்ளத்தை. ஆல்மோஸ்ட் 10 வருஷம் இந்த ப்ராப்ளத்தை கேட்டிருக்காங்க. மேபி சில இடத்துல வந்து பவர் டு பி டிரான்ஸ்மிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோவாட்னு சொல்லியிருக்காங்க. பட் சேம் டேட்டா இந்த நம்பர் மாறி இருக்குமே தவிர பட் இந்த நம்பர் ஆஃப் கிவன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அதாவது பவர் கொடுத்துருந்தாங்க, M1 கொடுத்துருப்பாங்க, M2 கொடுத்துருந்தாங்க, D1, C, D2, இந்த ஸ்மால் ஃபில் ஃபேக்டர், சர்வீஸ் ஃபேக்டர், கரெக்ஷன் ஃபேக்டர், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிசைன் ஆஃப் வீல் பெல்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்டாக இருந்தாலும் சரி நமக்கு 5 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். எந்த 5 இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா N1, N2, D1, D2, சென்டர் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த 5 இன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம், பட் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். பட் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துலாம் வெறும் N1 அப்புறம் N2 இது 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணோம், நிறைய அஷ்யூம்லாம் பண்ணி சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா N1 கொடுத்துருக்காங்க, N2 கொடுத்துருக்காங்க, D1 கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ D2 மட்டும்தான் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மால் புள்ளி ஃபேக்டர், சர்வீஸ் ஃபேக்டர், கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த் இதெல்லாம் நம்ம எப்படி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த D2 கண்டுபிடிக்கிறது கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த D2 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், லெட்ஸ் சி. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 வருஷம் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டா நம்ம எழுதியாச்சு. எழுதினதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம்னா D2 அதாவது டயாமீட்டர் ஆஃப் த ட்ரிவன் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது டிரைவர், ஓகேங்களா, இது ட்ரிவன். ஸோ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கிவன் டேட்டா ஆக்சுவலாக எழுதணும், அடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன்ல என்ன, ஆக்சுவலாக வி பெல்ட் டிரைவ் தான் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அது ஓப்பன் பெல்ட் டிரைவா இல்லை கிராஸ் பெல்ட் டிரைவா அப்படிங்கிறது நமக்கு சொல்லலை. ஸோ அப்போ அஷ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவ். ஓகேங்களா? ஸோ அஷ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவ். இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பெல்ட் டிரைவ் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நமக்கு N1 D1 கொடுத்துருக்காங்க, N2 D2. ஓகேங்களா? N2 கொடுத்துருக்காங்க. N1 வந்து பார்த்தீங்கன்னா 1440 RPM. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா N2 வந்து பார்த்தீங்கன்னா 400 RPM. டயாமீட்டர் D1 300 mm. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸ்பீட் ரேஷியோ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம என்ன, ஸ்பீட் ரேஷியோ அப்படிங்கிறது N1/N2 is equal to D2/D1. ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ரேஷியோ அப்படிங்கிறது N1/N2 is equal to D2/D1. ஆர் வெலாசிட்டி ரேஷியோ, சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ரேஷியோ சொல்லுவாங்க, சில இடத்துல ஸ்பீட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதாவது என்ன, N1/N2 is equal to D2/D1. N1 கொடுத்துருக்காங்க, N2 கொடுத்துருக்காங்க, D1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ரேஷியோ வெலாசிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா கைஸ். இது நம்ம ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகேங்களா? டிசைன் டேட்டா புக்கை எப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ N1 அப்படிங்கிறது 1440/N2 அப்படிங்கிறது 400 is equal to D2 நமக்கு தெரியாது. ஸோ D1 ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிறது இங்கே வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், அதாவது பெருக்கல் ஆகிடும். ஸோ அப்போ 400 இன்ட்டு டயாமீட்டர் 300 is equal to D2. ஓகேங்களா?
ஸோ அப்போ 1440 டிவைடட் பை 400 இது ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சரை 300 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு டயாமீட்டர் ஓகேங்களா. ஸோ டயாமீட்டர் D2 அப்படிங்கிறது எவ்வளோ வருது 1080 mm வருது ஓகேங்களா. 1080 mm வருது. ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறது என்ன டயாமீட்டர் D2 அப்படிங்கிறது என்ன டயாமீட்டர் ஆஃப் த driven wheel ஓகேங்களா. driven wheel or driven pulley ஸோ இப்படி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ D2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு N1 இருக்கு D1 இருக்கு ஓகேங்களா. ஸோ N2 இருக்கு. இப்போ D2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். D2 எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 1080 mm ஓகேங்களா. சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி புல்லிஸ். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி புல்லிஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். ஐ மீன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் C அப்படிங்கிறது எவ்வளோ 2500 mm ஓகேங்களா. 2500 mm. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. 5 இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த 5 இன்ஃபர்மேஷன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் பிகம் வெரி ஈஸி ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம ஆக்சுவலாக டீட்டெயிலாக சால்வ் பண்ண போகிறதில்ல, பட் ஜஸ்ட் இந்த இன்ட்ரடக்ஷன். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஒரு வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த ஸ்மால் புல்லி ஃபேக்டர், சர்வீஸ் ஃபேக்டர், கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த்து, இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு N1 N2 D1 D2 C இந்த 5 இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். நீங்கள் வி பெல்ட் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளாட் பெல்ட் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஓகேங்களா. நமக்கு 5 இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். N1 N2 D1 D2 C. N1 அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த டிரைவர், N2 அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த driven, D1 அப்படிங்கிறது diameter of the driver, D2 அப்படிங்கிறது diameter of the driven, C அப்படிங்கிறது center distance between the centers of the pulley ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த ஸ்மால் புல்லி ஃபேக்டர், சர்வீஸ் ஃபேக்டர் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்து ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த N1 N2 பெரிய வீலோட டயாமீட்டர் D1 D2 சென்டர் டிஸ்டன்ஸ் இந்த 5 இன்ஃபர்மேஷன் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் லென்த் ஆஃப் த பெல்ட் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிப்போம் லென்த் ஆஃப் த பெல்ட். ஓப்பன் பெல்ட் ஃபார்ம் ஆகிருக்கு L = 2C + 5/2 × D + D plus D minus D the whole square by 4C. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம் லென்த் ஆஃப் த பெல்ட் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பெல்ட் சூஸ் பண்ணுறோமோ, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் P = 75 கிலோவாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 75 கிலோவாட்னா நம்ம என்ன பெல்ட் சூஸ் பண்ணுவோம் ஸோ A B C D E ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கிராஸ் செக்ஷன் பெல்ட் இருக்குது. பட் அக்கார்டிங் டு த பவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பெல்ட் சூஸ் பண்ணுவீங்க சியா டியா இயா. ஸோ அது வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பவர் ஆஃப் த பவர் டு பி டிரான்ஸ்மிட்டட் அதை வச்சு இந்த பெல்ட்டை சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து லென்த் ஆஃப் த பெல்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் லென்த் ஆஃப் த பெல்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதை நம்ம ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுவோம் ஓகேங்களா. ஸோ அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த் கண்டுபிடிப்போம். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்ளத்திலேயே கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு பவரை வச்சு டைப் ஆஃப் பெல்ட் ஓகேங்களா. அது ஏவா பியா சியா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்து லென்த் ஆஃப் த பெல்ட் கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ லென்த் ஆஃப் த பெல்ட் கால்குலேட் பண்ணுவோம். அதை வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்டாண்டர்ட் லென்த் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிப்போம் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிப்போம். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கு என்ன பண்ணுவோம்னா பெல்ட் ரேட்டிங் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஸோ பெல்ட் ரேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெல்ட் மேக்ஸிமம் எவ்வளோ லோடு எடுத்துக்கும் ஓகேங்களா. ஒரு பெல்ட்
மேக்ஸிமம் எவ்வளோ லோட் எடுத்துக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் ரேட்டிங். ஸோ இந்த பெல்ட் ரேட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட ஸ்பீடு, ஓகேங்களா. ஸோ பெல்ட்டோட ஸ்பீடு எதில் இருக்கும், மீட்டர் பர் செகண்ட் இருக்கும், ஓகேங்களா. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர், ஓகேங்களா. ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்மால் டயாமீட்டர் ஆஃப் த புள்ளி இன்டு ஸ்மால் புள்ளி ஃபேக்டர், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட டயாமீட்டர், புள்ளியோட டிரைவர் புள்ளியோட டயாமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர், ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் கேடி ஈக்குவல் டு 1.14 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்பீட் ரேஷியோ வச்சு கண்டுபிடிப்போம், ஓகேங்களா. ஸ்பீட் ரேஷியோ வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம வீடியோட டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த டிரைவர். ஸோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், பெல்ட்டோட ரேட்டிங் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ இந்த ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துச்சு, ஓகேங்களா. ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர், ஓகேங்களா. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62. ஸோ பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62 ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் டயாமீட்டர் ஃபேக்டர் இல்லை ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஓகேங்களா. அந்த ஸ்பீட் ரேஷியோ வச்சு நீங்கள் பாருங்களேன், டேட்டா புக்கில் 7.62ல அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் டிஇ இஸ் ஈக்குவல் டு டிபி இன்டு எஃப்டி. பர் டிபி அப்படிங்கிறது ஸ்மால் டயாமீட்டர் ஆஃப் த புள்ளி, ஓகேங்களா, இன்டு எஃப்டி, ஓகேங்களா. அந்த இடத்துல எஃபின்னு போட்டிருக்காங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எஃப்பி, ஸோ எஃப்பி அப்படிங்கிறதுனா the small diameter factor to account for variation of arc of contact from the table below. ஸோ அப்போ டேபிள் பிலோல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அதே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு இந்த கால்குலேட் பண்ணுற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது புரியலன்னா நீங்கள் இந்த வீடியோ டீட்டெயில்டாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ டிசைன் ஆஃப் வி பெல்ஸ், ஸோ ப்ராப்ளம் 1 அப்படிங்கிற டைட்டில் அந்த வீடியோ இருக்கும், ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ இந்த ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சர்வீஸ் ஃபேக்டர், இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த்து, இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பவருக்கு ஏற்ற மாதிரி அது ஏவா பியா சியா டியா இஎன்னு சூஸ் பண்ணிடுவோம். அடுத்து லென்த் ஆஃப் த பெல்ட் சூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த பெல்ட்டை யூஸ் பண்ணி கரெக்ஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிப்போம். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து ஆர்க் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் பெல்ட் ரேட்டிங் கண்டுபிடிப்போம், ஓகேங்களா. ஸோ பெல்ட் ரேட்டிங் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக பெல்ட் ரேட்டிங்னா என்னென்னா ஒரு பெல்ட்டு எவ்வளோ பவரை ட்ரான்ஸ்மிட் பண்ணும், மேக்ஸிமம் எவ்வளோ பவரை ட்ரான்ஸ்மிட் பண்ணும், அதுதான் பெல்ட் ரேட்டிங், ஓகேங்களா. ஸோ அப்போ பெல்ட் ரேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா மேக்ஸிமம் பவர் பர் பெல்ட். அதாவது ஒரு பெல்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ லோட் எடுத்துக்குமா, அதுதான் வந்து பெல்ட் ரேட்டிங், ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு ஒரு பெல்ட்டு 5 கிலோவாட் தான் எடுத்துக்கும் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம், 75 கிலோவாட். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும், நமக்கு 15 பெல்ட் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்பர் ஆஃப் பெல்ஸ் கால்குலேட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பெல்ஸை கால்குலேட் பண்ணுறது அதுக்கான ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளுடைய டேட்டா புக்கில், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டேட்டா புக்கில் பேஜ் நம்பர், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டேட்டா புக்கில் page number, so from data book, so page number, so data book page number 7.70, ஓகேங்களா. 7.70 பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பெல்ஸ் n equal to p into fa, ஓகேங்களா, divided by kilowatt, ஓகேங்களா, into fc into fd. P
இது பினா என்ன, எஃப்ஏனா என்ன, கிலோவாட்னா என்ன, எஃப்சினா என்ன, எப்படின்னா என்ன, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பி அப்படிங்கிறது டிரைவ் பவர். இப்போ நமக்கு டிரைவ் பவர் எவ்வளோ, 75 கிலோவாட். ஸோ அப்போ பி அப்படிங்கிறது 75 கிலோவாட். ஓகேங்களா. FA கரெக்ஷன் ஃபேக்டர் அக்கார்டிங் டு சர்வீஸ். ஓகேங்களா, கரெக்ஷன் ஃபேக்டர் அக்கார்டிங் டு சர்வீஸ். பட் நமக்கு சர்வீஸ் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சம்மில் 1.3 கொடுத்துருக்காங்க. பட் கைஸ், இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், கம்ப்ரஸருக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கம்ப்ரஸருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்வீஸ் ஃபேக்டரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. பட் இந்த கேஸில் நம்ம சர்வீஸ் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிலோ வாட். ஸோ கிலோ வாட்னா என்ன, ரேட்டிங் ஆஃப் த பெல்ட், அதான் நம்ம பார்த்தோம், பெல்ட் ரேட்டிங், அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த். ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த்தும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ. ஸோ அப்போ நமக்கு கிலோவாட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ கிலோவாட் ரேட்டிங் கண்டுபிடிச்சிருப்போம். எஃப்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த்து. ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த் நம்ம கொடுத்துருக்காங்க 1.07. ஓகேங்களா. அடுத்து எஃப்டி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். எஸ், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நமக்கு எவ்வளோ ஆங்கிள் வருதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எனக்கு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த விவி பெல்ட் காம்பினேஷனில், அதாவது விவி பெல்ட் என்னன்னா பெல்ட்டும் விஏ, குரூவும் வி. ஓகேங்களா. ஸோ குரூவ் அப்படிங்கிறது நம்ம அந்த மவுண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த புள்ளி. ஓகேங்களா. ஸோ இதுவும் வி ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் அந்த வி பெல்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ அது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ தட் வி கேன் கால்குலேட் த நம்பர் ஆஃப் பெல்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட எய்ம் என்ன அப்படின்னா, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ டிசைன் வி பெல்ட் டிரைவ் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ பவர் டு பி டிரான்ஸ்மிட்டட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த டிரைவர், ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன், டயமீட்டர் ஆஃப் த டிரைவிங் வீல், சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் ஃபேக்டர், கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த்து. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்ளம் எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க, 10 வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. புரியலன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஆக்சுவலாக ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கோம், அதை ஒரு வாட்டி போய் கோத்ரூ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ்.